வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 5ல் 3 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A, B, C மற்றும் Dன்னு 4 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. என்ற புள்ளிகளை கார்ட்டீசியன் தளத்தில் குறிக்கவும். அந்த புள்ளிகளை வரிசைப்படி இணைக்கும் போது கிடைக்கும் வடிவத்தை விவாதிக்கவும். அதாவது இந்த 4 புள்ளிகளையும் கார்ட்டீசியன் தளம் கிராஃப்ல குறிச்சிட்டு அதை வரிசையா இணைக்கணும். இணைச்சோம்னா என்ன வடிவம் கிடைக்குதுன்னு நம்ம எழுதணும். அவ்வளவுதான். சரியா? இப்ப பாருங்க. முதல்ல நம்ம என்ன செஞ்சிடலாம்? கார்ட்டீசியன் தளம். கார்ட்டீசியன் தளம்னா கிராஃப். பாருங்க, கிராஃப் இருக்கா? இதுதான் கார்ட்டீசியன் தளம். பாருங்க, இந்த கிடைமட்டமா இருக்கா? இது எக்ஸ் அச்சு. இந்த செங்குத்தா இருக்கிறது ஒய் அச்சு. பாருங்க, மேல ஒய்ன்னு எழுதியிருக்கேன். சரியா? இங்க எக்ஸ், இங்க எக்ஸ் டேஷ், இங்க ஒய், இங்க ஒய் டேஷ். பாருங்க, ரெண்டு அச்சுகளும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி 0. எக்ஸ் அச்சுல வலது பக்கம்னா பிளஸ்ல இருக்கும். 1 2 3 4 5. இடது பக்கம்னா -1 -2 -3 -4 -5. ஒய் அச்சுல மேல் நோக்கி போனோம்னா மதிப்பு அதிகரிக்கும். 1 2 3 4 5. கீழ் நோக்கி வந்தா மதிப்பு குறையும். பாருங்க, -1 -2 -3 -4 -5. இப்ப பாருங்க, இதுல தான் நம்ம குறிக்க போறோம். எதை? அந்த தரப்பட்ட புள்ளிகளை குறிக்க போறோம். குறிப்போமா? முதல் புள்ளி பாருங்க, 2,2 பிளஸ் 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 பிளஸ்னா முதல் கால் பகுதி. பாருங்க, எக்ஸ்லயும் 2 ஒய்லயும் 2. அப்ப எக்ஸ்ல இருந்து மேல் நோக்கி போனோம். இதுல இருந்து இந்த பக்கம் வரணும். பாருங்க, இதான் என்னது? 2,2ன்ற புள்ளி. நான் பேனா யூஸ் பண்றேன், நீங்க பேனா யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இந்த புள்ளிக்கு நேரம் பாருங்க, எக்ஸோட மதிப்பும் 2, ஒய்யோட மதிப்பும் 2. ரெண்டாவது புள்ளி குறிப்புமா? -2,2 எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ். அப்ப எந்த கால் பகுதி? இரண்டாவது கால் பகுதி. பாருங்க, எக்ஸ்ல -2 இங்க இருக்கு, ஒய்ல +2 இங்க இருக்கு. அப்போ -2ல இருந்து மேல் நோக்கி போனோம். இதுல இருந்து இடது பக்கம் வரணும். பாருங்க, இந்த இடம், இந்த இடம். இதான் என்னது? -2,2. பாருங்க, எக்ஸுக்கு நேரம் -2, ஒய்க்கு நேரம் +2. அதுக்கு அடுத்தது மூணாவது புள்ளி பாருங்க, -2, -1 மைனஸ். அப்போ மூன்றாவது கால் பகுதி மைனஸ். பாருங்க, இதான் மூணாவது கால். இது முதல் கால் பகுதி, இது ரெண்டாவது கால் பகுதி, இது மூணாவது கால் பகுதி. எந்த புள்ளி? -2,1. எக்ஸ் அச்சுல -2, ஒய்ல -1. அப்ப பாருங்க, -2ல கீழே வரணும். -1ல இந்த பக்கம் பாருங்க, எக்ஸுக்கு நேரம் -2, ஒய்க்கு நேரம் -1. அப்போ -2, முதல் கால் பகுதி, ரெண்டாவது கால் பகுதி, மூணாவது கால் பகுதி, நான்காவது கால். கடைசி புள்ளி பாருங்க, 2, -1 பிளஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ். அப்ப எந்த கால் பகுதி? நான்காவது கால் பகுதி. இதான் நான்காவது கால் பகுதி. எக்ஸ்ல 2 இங்க இருக்கு, ஒய்ல -1 இங்க இருக்கு. பாருங்க, இப்போ -2ல இருந்து கீழே வரணும். -1ல இருந்து வலது பக்கம். இந்த புள்ளிக்கு நேரம் பாருங்க, எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு -. அப்ப இதான் என்னது? 2, -1. புள்ளிகளை நம்ம குறிச்சிட்டோம். இத என்ன செய்யணுமா? நம்ம இணைக்கணும். வரிசை இணைப்புமா? பாருங்க, முதல் கால் பகுதியிலிருந்து ஆரம்பிக்க போறோம். நீங்க பென்சிலை யூஸ் பண்ணுங்க. பாருங்க, முதல் கால் பகுதி, அதுக்கு அடுத்தது 1ல இருந்து 2க்கு வந்துட்டோம். ரெண்டாவது கால் பகுதியிலிருந்து மூன்றாவது கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதியிலிருந்து எங்க போக போறோம்? நான்காவது கால் பகுதி, 4ல இருந்து திரும்பி நம்ம ஆரம்பிச்சிடும் 1க்கே வந்துடும். சரியா? இது என்ன வடிவம்? அதை நம்ம சொல்லணும். பாருங்க, இந்த இடத்துல இங்க இருந்து இது பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து பாருங்க, இது 0 எடுத்துக்கிட்டு 1 2 3 4 அலகுகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா அங்க பாருங்க, இந்த பக்கம் 1 2 அலகுகள், இந்த பக்கமும் 2 அலகு. மொத்தம் எவ்வளவு இருக்கு? 4. அதாவது நீளம் எவ்வளவு இருக்குன்னா 4 அலகுகள் இருக்கு. நீளம் 4 அலகுகள். அதுக்கு அடுத்து அகலம் பாருங்க, இங்க இருந்து பாருங்க, இந்த இடத்துல இருந்து 1 2 3 அலகுகள் இருக்கு. அகலம் எவ்வளவு? 3 அலகுகள் இருக்கு. 3 அலகுகள். நீளம் பாருங்க, இங்க இருந்து கூட நீங்க ஆரம்பிக்கலாம். இது நம்ம ஆரம்பி 0 1 2 3 4 அலகுகள். இங்க இருந்து ஆரம்பி. இதை 0 எடுத்துக்கிட்டு 1 2 3 அலகுகள். அப்ப நீளம் 4, அகலம் 3. இது என்ன வடிவம்? செவ்வகம். therefore A B C D என்ன பேர் கொடுத்துருவோம். இது ஏன்ற புள்ளின்னு எடுத்துக்கலாம், இதை பீன்ற புள்ளின்னு எடுத்துக்கலாம், இது சின்னு எடுத்தா டின்னு எடுத்துக்கலாம். அப்ப ABCD என்பது என்னது? செவ்வகம் ஆகும். செவ்வகம் ஆகும். சரியா? செவ்வகம் ஆகும்.
அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.